அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் திருவோண நட்சத்திரத்தின் பிறப்பு முதல் தசாபுக்தி விவரங்கள் மற்றும் குணாதிசயங்கள் மற்றும் சேராத நட்சத்திரங்கள் எது, யாருடன் சேரக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். இப்போ முதல்ல திருவோண நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க சந்திரனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கிறது மகரம் ராசியில திருவோண நட்சத்திரம் இருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு எமோஷனல் டைப்பாக இருக்கக்கூடியவர்கள். நல்ல அழகா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்ல தோற்ற பொழிவு இருக்கும், எமோஷனலா எதையுமே யோசிப்பாங்க, மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி நிறையவே இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குழப்பங்களும் நிறையவே இருக்கும். இல்லாத யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஹெல்த் பொறுத்தவரையிலும் மனதளவில் சில உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை அல்லது டிப்ரெஸ்டு மைண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படும். உடல் நலத்திலேயும் சில பேருக்குலாம் சில நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தொல்லைகள், மன அழுத்தம் போன்றவையும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இது இந்த லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ சுபகிரகத்தோட பார்வை இருக்குன்னா அவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு நோய்கள்லாம் இருக்காது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது உடனே நீங்கிடும். இப்ப திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இவர்களுக்கு வாழ்க்கையில முதல் பகுதியில நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தான். இவங்க பிறக்கும் போதே பாத்தீங்கன்னாக்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் மேல கொஞ்சம் பாசமே வச்சிருப்பாங்க. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 பொறுத்தவரையில எப்படி இருக்குன்னாக்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்கும். இத்தனை நாளா உடம்பு பாதிப்பு பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த உடல்நலம் பாதிப்பு தொந்தரவுகள்லாம் நீங்கி ஆரோக்கியமா இருக்க போறீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சண்டை சச்சரவு இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா ஏழரை சனின்றது முடிந்து விட்டது. ஆனாலும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். குடும்ப உறவுகளோட சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட அதிகமா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். நல்லவன்ற பேர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா கெட்டவன்ற ஒரு பேர் ஒரு நிமிஷத்துல வந்துடும்ன்ற மாதிரி நிறைய நல்லது செஞ்சிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒண்ணு பேசிடுறதுனால திடீர்னு உங்க பேர் கிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2026 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, வேலையில ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கிறது, சொத்துக்கள் வாங்குறது, வீடு கட்டுறது போன்றவையும் இந்த 2026 ஏற்படும். யோசிப்பாங்க, யோசிக்கக்கூடியவர்கள் எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இல்லாததான் நினைச்சு நிறைய வருத்தப்படுவாங்க. எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா ரொம்ப விருப்பமுடையவர்கள், பயணங்களில் ஆர்வமுடையவர்கள். அதே போல குழப்பங்கள் நிறைய இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கும். எதையுமே உடனே சரின்னு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க. அதே மாதிரிதான் வார்த்தைகளை கூட பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க. இந்த திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனோட நட்சத்திரம். இந்த மகரத்துல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல சில விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தள்ளி போடுறது, அல்லது தேவையில்லாத குழப்பங்களும் தடைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி கூட அந்த விஷயத்துல இறங்காம இருப்பாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே உண்டு, ஆனா தடை ஏற்பட்டு படிப்பாங்க. வாழ்க்கையில முதல் பகுதியில கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் 36 வயதுல இருந்து மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. குறிப்பா இவங்களுக்கு பிறந்த உடனே பாத்தீங்கன்னாக்க சந்திர தசை இருக்கும். திருவோணம் 1ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு 10 வருஷம் சந்திர தசை முழுமையாக இருக்கும். இது அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திருவோணம் 1ஆம் பாதத்திலேயே பிறக்கிறாங்கன்னா அவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிடுறாங்க, உயர் பதவிக்கெல்லாம் போயிடுறாங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 10 வருஷம் சந்திர தசை முழுமையா இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை 7 வருஷம், 17 வருஷத்துக்கு அப்புறம் 18 வருஷம் ராகு தசை. அப்போ 35 வயசு வரலும், 17 to 35 வயசு வரலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள், சில குழப்பங்களும் போராட்டங்களும், உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், பாதிப்புகள் போன்றவையும் ஏற்படும். அதே சமயத்துல ராகு இவங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 3, 6, 11 அந்த லக்னத்துக்கு ராகு உட்கார்ந்த இடம். இந்த லக்ன சுபர்களோட வீட்டுல உட்கார்ந்து சுபர்களுடைய பார்வையில் இருந்தா இந்த ராகு தசை கூட இவங்களுக்கு நல்ல உயர்கல்வி எல்லாம் கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் கொடுத்தோம். அதே சமயத்துல இந்த ராகு தசையில பாதிப்புகளே அடைகிறாங்க. ஹெல்த்து, தந்தை தாய்க்கு பாதிப்பு, பிரிந்திருக்கிறது, தனிமையா இருக்கிறது போன்றவை இவங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல சில பேருக்குலாம் காதல் ஏற்பட்டு காதலுக்கு திருமணம் கூட ஆயிடும். சில பேருக்கு காதல் ஏற்பட்டு காதல்ல பிரிந்து வேற ஒருத்தரோட திருமணம் செய்யக்கூடிய அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகுது, அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துன்னு வச்சிங்களா. இப்ப மேக்சிமம் இந்த முதல் 10 வருஷம் சந்திர தசையில தான் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும், தாயாருக்கு பாதிப்புகள் இருக்கும். அடுத்த செவ்வாய் திசையில கொஞ்சம் கடுமையான காலகட்டத்தை கொஞ்சம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை வரும்.
இந்த ராகு திசையை விட பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். 10 வயசுல இருந்து 17 வயசு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் கல்வியில தடை வர்றது, ஹெல்த்ல பாதிப்பு வர்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சந்திர திசை கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் திசையை கடந்துட்டாங்கனாக்க அடுத்த ஒரு 17 வருஷம் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு திசையாக தான் இவங்களுக்கு ராகு திசை இருக்கு. மேக்சிமம் தந்தையால் ஆதாயம், தந்தையுடன் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் தந்தையால் ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு, காதல் ஜெயிக்கிறது, காதல்ல வெல்றது, இதெல்லாமும் இந்த ராகு திசையில தான் ஏற்படுது. பொருத்தம் இருந்துருச்சுன்னா அவங்க காதல் வாழ்க்கை கூட மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சிருது. பொதுவாகவே வாழ்க்கை துணிவரால் இவங்களுக்கு ஆதாயம் வரும். இவங்களை பார்த்துக்கு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணிவர் வருவார், நேசிக்கக்கூடிய வாழ்க்கை துணிவர் வருவார், வாழ்க்கை துணிவர் படித்தவராகவும் வேலைக்கு போகக்கூடியவராகவுமே இருப்பாரு. அதனால இவங்களுடைய வாழ்க்கை ஒரு மேம்பாடு அடையக்கூடியதாகவே இருக்கும். மேலும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடியவங்க, வழிகாட்டி தலைமை பதவிக்கு போகக்கூடியவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சபலங்கள்லாம் இருக்கும். சில பேர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்யாணத்துக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய நட்பு, அன்பு போன்றவையெல்லாம் வரும். அதுலதான் இவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. முதல் பகுதியிலேயே தந்தையை பிரிந்தோ இருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படுது. ஆனாலும் தாய் மேல அன்பு, பாசம் போன்றவை இருக்கும் இவங்களுக்கு. பிற்பகுதியில தாயாருடன் கூட இருப்பாங்க. மேலும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள், குழப்பங்கள் சில நேரங்கள் இவங்களை தவிக்க விட்டாலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ராகு திசையில் அடைஞ்சிடறாங்க. குரு திசை இவங்களுக்கு மிக சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 35 to ஒரு 16 வருஷம் ஏறத்தால 51 வயது வரையில இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொடர்றாங்க. இந்த குரு திசையில தான் இவங்க வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, நல்ல வாழ்க்கையில முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இந்த குரு திசையில் ஏற்பட்டுடுது. ராகு திசை ஒரு பாதி நன்மையும் பாதி பிரச்சனையும் கொடுத்தாலையும் குரு திசை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் மட்டத்தை போட்டு கொடுத்துரும். லைஃப்ல நல்ல முன்னேறாங்க. இந்த நேரத்துல தான் வேலையில கூட உயர் பதவிக்கு போறதெல்லாம். அதே போல வருமானம் நிறைய சம்பாதிக்கிறது, காரு பங்களான்னு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் குரு திசை நல்லாவே இருக்கு. சப்போஸ் இந்த ராகு திசையில இவங்க கல்யாணம் பண்ற வாழ்க்கையில திருமணம் சரியில்லை அல்லது பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிடுறாங்க, அல்லது காதல் திருமணமா ஆயிடுது, அது இவங்க ஜாதகத்துல கலஸ்திர தோஷம் இருக்குன்னாதான் இவங்களுக்கு அந்த ராகு திசை முடியும் போது அந்த திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை முடிந்து சில பேருக்கு குரு திசையில 2வது கல்யாணம் ஏற்படுது. இது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அந்த தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசையில பண்ற கல்யாணம் ராகு திசையோடு முடிஞ்சு குரு திசையில மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. அந்த குரு திசை பண்ணக்கூடிய கல்யாணம் உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்தும். அப்போ ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குரு திசை குரு புக்தியிலேயே. அப்போ லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் குரு திசையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க, முன்னேற்றம் அடைகிறாங்க. பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு மத்தியம வயதுல இருந்து பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாகவோ, தாம் பட்ட கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைங்க படக்கூடாது என்ற கவனம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. இந்த ராகு திசையில ஒரு சிலர் காதலால பாதிக்கப்படுற மாதிரி நட்புகளாலையும் பாதிப்பாங்க. நிறைய உதவிகள் செய்வாங்க நண்பர்களுக்கு. ஆனா உண்மையான நண்பர்கள்னு யாருமே இவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஈவன் அது குரு திசையில கூட பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய சக பணியாளர்களை நேசிப்பாங்க. ஆனா உண்மையான சக பணியாளர் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க. மறைமுக எதிரிகளாக தான் இருப்பாங்க. அதாவது இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். வீட்டிலேயே கூட ஒரு வேலைக்காரர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கவனமாக இருக்கணும். ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போலதான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் அப்படின்றவங்க கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உண்மையான நண்பர்கள் யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டத்துல யோசிப்பாங்க. ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனைன்னு வந்தா இவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்றதுக்குன்னு கடவுள் தான் வரணும். ஆனா கடவுள் வருவார். ஏதோ ஒரு வகையில கடவுளின் அருள், குறிப்பா முருகபெருமானின் அருளும் ஆசியும் பெற்றவர்கள் தான் அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமா இருந்தாலும் முருகனை வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இவங்க அடைகிறாங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குருதச காலகட்டம் 35 வயசுல இருந்து 51 வயது இந்த காலகட்டத்துல ஏறத்தால 40 வயசு கூட சில பேருக்கு ஆரம்பிக்கும். இந்த குருதச காலகட்டத்துல சொந்தமா தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் வரும். அது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு கூட்டு தொழிலெல்லாம் போகாம, கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு வேலையும் செய்யாம தனிப்பட்ட முறையில செய்யறது நல்லது. நம்ம ஜாதகத்துல அந்த தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேலைக்கு போறதே நல்லது. 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், தலைமை பீடத்துல உட்காரணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த வகையில ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கூட்டாளிகளோட சேர்ந்து செஞ்சீங்கன்னாக்க ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. தொழில கூட ஆரம்பிச்சு ஒரு இறக்கத்தை ஏற்பட்டு பின்பு முன்னேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் குரு திசையிலுமே. ஸோ அது குரு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து அது அமையும். ஆனாலும் முன்னேற்றங்கள் இருக்கு. 51 வயசுல இருந்து 70 வயசு வரலும் சனி தசை.
இந்த சனி தசையிலையும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கடுமையான உழைப்புக்கேற்ற ஊதியமும் பணமும் வரும். இந்த சனி தசையில உங்களுக்கு ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படலாம். வேலையில ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் கஷ்டங்கள் வரும். சனி தசை, சனி புக்தி காலகட்டத்தில் வேலை இழந்தோ அல்லது பொருளாதார கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை, கடன்பட்டு அதுக்கப்புறம் மீண்டு படிப்படியாக திரும்பவும் நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். சனி தசையிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் பகுதியில 19 வருஷம் சனி தசைனாக ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கடன் அதிகமாகப்பட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்குறது, வீடு கட்டுறது கூட தவிர்க்கலாம். நிலம் வாங்குறது, பெரிய ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறது, இதெல்லாமே இந்த சனி தசை நடக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 3 வருஷம் தவிர்க்கிறது நல்லது. அதன் பிறகுதான் வாழ்க்கை படிப்படியா மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றத்தை ஏற்படுத்தி சனி தசையில பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தலைமை பதவியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். ஆனா எடுத்த உடனே உங்களுக்கு இருக்கிற வேலை போயிட்டு, குருதசை முடியும் போது ராகு புக்திலேயே இருக்கிற வேலை போயிட்டு வேற வேலைக்கு போற மாதிரி ஆயிடும் சனி தசையில, அல்லது வேலை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டவுன் கிரேட் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்பப்போ அப் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அது மட்டும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 17 வயசுல இருந்து 35 வயசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்துல ராகு திசையில காதல் போன்றவை ஏற்படுது. அந்த காதல் சேராத காதலாக யார் மேல வந்தாக ஏற்படும் என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது, முதல்ல பாத்தீங்கன்னாக்க தாராபலன் அடிப்படையில பரணி, பூரம், பூராடம் சுக்கரனோட இந்த நட்சத்திரக்காரர்களோட இவங்க காதலிக்கிறாங்க, காதல் ஏற்படுதுன்னா, காதல் சக்சஸ் ஆயிட்டா கூட கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா தான் இருக்கும். பாத்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்தோடு இவங்க சேர்றாங்கன்னா கருத்து வேறுபாடோட வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது காதலியே கூட இவங்களுடைய வாழ்க்கை அதாவது காதலிக்கும் போதே கூட அது பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை நிறையவே உண்டு. இந்த நட்சத்திரத்துல காதலிக்கும் போது, அந்த நட்சத்திரத்தை உங்களோட சேரும் போது. அதே போல பகை நட்சத்திரம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஆயில்யம், கேட்டை இந்த நட்சத்திரத்தோட இவங்க உறவாடும் போதும் பிரச்சனைகள் வருது. ரேவதி நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்களோடையும் இவங்களுக்கு உறவு நிலை சரியா இருக்கிறதுல, இவங்களோட குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட திருமணமோ அல்லது காதலோ ஏற்படுறதுனாலையும் அது லாங் டர்மா நீடிக்கிறதுல பிரச்சனையோடு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது. அதே போலதான் கேட்டை மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இவங்க காதல் ஏற்படுது அல்லது திருமணம் ஆயிடுதுன்னா கூட அது கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவுகளை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது. மேலும் இவங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க உத்திரம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதம் இவர்களோடும் பாத்தீங்கன்னாக்க சேராமல் இருக்கிறது நல்லது. சேர்ந்தாலும் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்துது. இந்த நட்சத்திரங்களோடு சேரும் போது ரஜ்ஜி பொருத்தம் வராது. அது என்னன்னாக்க சதயம், சுவாதி, திருவாதிரை, ரோகிணி, அஸ்தம் இந்த நட்சத்திரங்களையும் தவிர்க்கணும். இந்த நட்சத்திரத்தோடு சேரும் போது ரஜ்ஜி பொருத்தம் வராது. அப்போ திருமணம் ஆனா கூட ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரிந்தே இருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, அல்லது ஒருவருக்கு நோய், ஒருவருக்கு பிரச்சனை, வேலையில சரியா அமையாம போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தரும். ஸோ இந்த நட்சத்திரங்களோட சேராம மற்ற நட்சத்திரங்களோட சேரும் போதும், அதே சமயத்துல ஜாதக பொருத்தம், லக்ன பொருத்தம் பார்க்கும் போது, ஜாதக கட்ட பொருத்தம், மற்ற பொருத்தங்கள்லாம் பார்த்து திருமணம் செய்யும் போது அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கறதுல அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸும் ஜோதிட பதிவுகளும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.